Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPCல previous year question paperல கேட்ட max questions இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 2014ல நடந்த question paper. First question பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணை காண்க அப்படினு சொல்லிருக்காங்க. இதல பாத்தீங்க அப்படினா E க்கு வந்து 5 போட்டுருக்காங்க, G க்கு 7, I க்கு வந்து 9, K க்கு வந்து 11. அதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படினு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து A க்கு என்ன கொடுப்போம்? A க்கு வந்து 1 கொடுப்போம். அதே மாதிரி B க்கு என்ன கொடுப்போம்? 2 கொடுப்போம். அதே மாதிரி தான் E க்கு வந்து என்ன கொடுக்கணும்? 5 கொடுக்கணும். E க்கு அப்புறம் என்ன வரும்? F வரும். F க்கு என்ன வரும்? 6. அதை வந்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? 6 விட்டுட்டாங்க. அதுக்கு அப்புறமா G க்கு வந்து 7. அதுக்கு அப்புறம் H வரும். H க்கு வந்து 8. அதை விட்டுட்டாங்க. I க்கு வந்து 9 வரும். அதே மாதிரி J வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு அப்புறம் K. J க்கு வந்து 10 வரும். K க்கு வந்து 11 வரும். அதுக்கு அப்புறம் K க்கு அப்புறம் L வரும். L வந்து என்னது? 12. L 12 அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் M வரும். M க்கு என்ன வரும்? 13. அப்போ ஆன்சர் வந்து M 13. அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? P கொடுத்துட்டாங்க, அதாவது அசல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி R கொடுத்துட்டாங்க 9%. வருஷம் 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. இப்போ தனி வட்டி கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? SI = PNR divided by 100. ஓகேங்களா? இப்போது நம்ம Pக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 35,000. அதே மாதிரி Rக்கு வந்து 9, சாரி ஆமாம் Rக்கு 9, Nக்கு வந்து 2 divided by 100. இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 2 18. 350 × 18 என்ன கிடைக்கும்? 8 40, 8 3 24, ஒரு 4 28, திரும்ப வந்து ஒரு 0 5 3. ஓகேங்களா? 0 0 10 13, 5 1 6. ஓகேங்களா? 6,300 வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வட்டி எவ்வளோ? 6,300 ரூபா. அடுத்த கொஷின் பாருங்க, ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்துகிறது எனில் அதில் வந்து மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை பார்த்த உடனே நம்ம பிரிச்சோன்னா எப்படி வருமோ அதை வந்து 2 சமமாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இது ஆன்சர் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம வந்து இதை போடலாம். ஓகேங்களா? 350க்கு 5% என்ன கிடைக்கும்? 350க்கு 5% அப்படின்றது 1 5 2 10. இது என்னது? 1 2 7 2 14, 17.5 வரும். ஓகேங்களா? இதை 2ஆக பிரித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 17 வந்து 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 7.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? 7.5 கிடைக்குமா? அதுக்கப்புறமா இது ஒரு 0.5 இருக்குது. சாரி 8 8 16 வரும். அதுக்கப்புறமா வந்து 17/2 என்ன போட்டால் என்ன வரும்? 17/2 போட்டோன்னா 8 2 16 வரும். மீதி 1 வரும். இப்போ 10 5 வரும். இங்கே ஒரு 5 இருக்குது. இதை பிரித்தோம் அப்படின்னா 2, அதாவது 0.25 வரும். அப்போ 0.25 0.5 என்ன கிடைக்கும்? 0.75 வரும். இப்போ 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 8.75 8.75ன்னு பிரிக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், f of x = -1/2x என்பது n-லிருந்து z-க்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எனில் f-இன் வீச்சகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதோ அதுதான். இப்போ வந்து f-க்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ -1/2/1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? 1 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வந்து அந்த 1 நம்ம -1ஆக இருக்கட்டும் 1ஆக இருக்கட்டும் அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். +1. ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிறது 1. எதால் பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2 போட்டு பாருங்கள். 2 -1/4 என்ன கிடைக்கும்? அதே தான் 1 தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. அடுத்த கொஷின் பாருங்கள், ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளுடைய எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐங்கோணம்னா என்ன இருக்கும்? 5 கோடு இருக்கும். ஓகேங்களா? இதான் ஐங்கோணம். சமச்சீர் கோடுகள் பாருங்கள், 1 2 3 4 5 அது மாதிரி 5 இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஐங்கோணம் அப்படின்றது எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்கும் அப்படின்னா 5. இங்கே பாருங்கள், இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்க எக்ஸகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸகன் அப்படின்றது 6 வரும். அப்போ 6 சமச்சீர் கோடுகள் இருக்கும். இங்கே இங்கிலீஷில் வேறு கொடுத்துருக்காங்க, தமிழில் வேறு கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க.
அடுத்து பாருங்க, 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதுதான். 15 ஆண்கள் ஒரு வேலையை வந்து 40 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா. அதே 15 ஆண்கள் கூடுதலாக, அப்போ மேலும் 15 ஆண்கள் சேர்த்துனா இந்த 15 கூட 15 கூட்டினா மேலும் 30 ஆண்கள் சேர்ந்து 30 ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இதனது ஆட்கள் கூடும்போது நாட்கள் குறையும். இப்போ அப்போ டேரெக்டாக போகணும். 15/30 × 40. ஓகேங்களா. இப்படி போடலாமா? இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா? அதுக்கப்புறமா 3 ஆள், I 3 5, I 20. அப்போ எத்தனை நாட்கள் ஆகும்? 30 ஆண்கள் வேலை செஞ்சாங்கன்னா 20 நாட்கள் ஆகும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியினுடைய பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து தெரியும், அதாவது மீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம லிட்டர் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 லிட்டர் வந்து எவ்வளோனா 1 மீட்டர் கியூபுக்கு சமம். ஓகேங்களா. 1 மீட்டர் கியூபுக்கு சமம். அப்போ வந்து 64,000 லிட்டர் அப்படின்றது எத்தனைக்கு சமம்? 64,000 லிட்டர் அப்படின்றது வந்து 64 மீட்டர் கியூபுக்கு சமம். ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? 64 மீட்டர் கியூபுக்கு சமம். இப்போ வந்து இந்த தொட்டியோடைய பக்க நீளத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு வந்து சதுரத்துடைய கனச்சதுரத்துடைய அதாவது ஏ கியூப் என்னது 64. கனச்சதுரத்துடைய கன அளவு என்னது ஏ கியூப் தான் வந்து 64. அப்போ ஏ வந்து என்ன கிடைக்கும்? நாங் 16, 16 நாங் 65. அப்போ ஏ வந்து என்னது 4. என்ன கேட்டிருக்காங்க? நீளம், பக்கத்துடைய நீளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 4 மீட்டர் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு வந்து 1200க்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர் வந்து 10% கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அசல் வந்து 1200 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓராண்டு எண் வந்து 1 அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட சொல்கிறாங்க. அரை ஆண்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10% கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் பாதி, அப்போ 5%. ஆர் வந்து 5% வச்சுக்கிறோம். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னும் போது நம்ம வருஷத்துக்கு எத்தனை 6 மாதம் இருக்கும்? 2 6 மாதம். அப்போ வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது P × R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதுல Pக்கு பதிலாக 1200, ஆருக்கு பதிலாக 5 கொடுத்துட்றோம். 100 2 முறை, அதாவது அரையாண்டு அப்படின்னா 6 மாதம் 1, 6 மாதம் 1, அப்போ 2, அப்போ ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது எப்படி எழுதலாம்? 1200 × 5/100 × 5/100 எழுதலாமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 5 இதை அடித்தோம் அப்படின்னா 20 வரும். திரும்பவும் இது 5 இதில் அடிச்சுன்னா 4 5 20. திரும்பவும் இந்த 4 வந்து 12 அடிச்சுன்னா 3 12. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இதை வந்து எப்பயுமே வந்து நம்ம 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இங்கே வந்து அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து 6 வந்து 5% வச்சுக்கிட்டு 2 முறை வந்து கணக்கிடுறோம். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கள். ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் 10,000 வந்து 2% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. நமக்கு P கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அசல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி R வந்து 2%, ஆண்டு N வந்து கொடுத்துட்டாங்க. முடிவில் தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? SI = PNR/100. இந்த ஃபார்முலா தெரிஞ்சவங்க நீங்கள் டேரெக்டாகவே வந்து போட்டுக்கலாம். இதை நான் தெரியாதவங்களுக்காக எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போடுறது. இப்போ வந்து Pயோடைய வேல்யூ என்னது? 10,000. N என்னது? 4. R வந்து 2/100. ஓகேங்களா. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடும். 4 2 8, 8 8 00 என்ன கிடைக்கும்? 4 2 8 800 வரும். ஓகேங்களா. 4 2 8 8 × 100 எவ்வளோ வரும்? 800. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 800 இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் வச்சே போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ 90
தூரத்தை 2 மணி 30 நிமிடங்கள். 2 மணி அப்படின்றது நிமிடங்களாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து 1 மணிக்கு வந்து 60 நிமிடங்கள். அப்போ 2 மணிக்கு 120 நிமிடங்கள். 120 நிமிடங்கள் ப்ளஸ் இந்த ஒரு 30 நிமிடங்கள் எவ்வளோ வரும்? 150 நிமிடங்கள். ஓகேங்களா? 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு நமக்கு 150 நிமிடங்கள் தேவைப்படுது அப்படின்னும் போது 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஷின். இப்போ நம்ம வந்து மணி நேரம் அதிகமாக நமக்கு என்ன ஆகும்? தூரம் அதிகமாக நமக்கு டைமும் அதிகமாகிட்டே போகும். அப்போ வந்து இது வந்து நேர்மாறலில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? அப்போ நம்ம ஆப்போசிட்டில் எழுதணும். அப்போ 210 டிவைடட் பை 90 இன்ட்டு 150. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். இது வந்து 3 அடிச்சுன்னா 3 9 5 5. திரும்ப இதை வந்து 3 அடிச்சுன்னா 7 3 21. ஓகேங்களா? 70 இன்ட்டு 5 என்ன கிடைக்கும்? 5 35. இப்போ 350 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மணியில் கன்வெர்ட் பண்ணணும்னா திரும்ப 60ஆல் வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 60ஆல் டிவைட் பண்ணால் 1 6 IR 30 வைக்கிறோம். IR 30 வரும். மீதி எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5ன்றது 50 நிமிடங்கள். அப்போது 5 மணி 50 நிமிடங்கள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நேர்மாறலாம் எது மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எவ்வளோ அடிக்க முடியுதோ அடிச்சுட்டு அதுக்கப்புறமா 350 டிவைட் பை 60 நிமிடங்களாக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். மணியை வந்து நிமிடங்களாக கன்வெர்ட் பண்ணோம். திரும்ப நம்ம வந்து அது மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு திரும்பி 60ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 60ஆல் டிவைட் பண்ணும்போது 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 6ஆல் அடிக்கும்போது IR 30ன்னு வரும். மீதி 5 கிடைக்கும். ஓகேங்களா? மீதி 5 கிடைக்குதுன்னா அது வந்து 50 நிமிடங்கள் அப்படின்னு வச்சுட்டு 5 மணி 50 நிமிடங்கள் இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் மீப்போமா காண்க. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 16 மீட்டர் -12 மீட்டர் ஸ்கொயர் n ஸ்கொயர் 8 n ஸ்கொயர் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம்க்கு நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வந்து 16 -12 8. நம்ம மைனஸ் எதில் வந்தாலும் மைனஸ் போட்டுக்கணும் முன்னாடி. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆல் வகுக்கணும். 8 2 16 6 2 12 4 2 8. திரும்ப 2ஆல் பண்ணோன்னா 4 2 8 3 2 6 2 2 4. திரும்ப 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 2 2 4 1 2 2 2 2 4 4 2 8 8 2 16 16 3 16 என்ன கிடைக்கும்? 48. அப்போ மைனஸ் அந்த மைனஸ் முன்னாடி போட்டுக்கிட்டு 48 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த இது பார்க்கணும். எம் இருக்குது. எம்மில் அதிகமான எது இருக்குது? அதான் அடுக்கில் அதிகமாக இருக்கிறது பார்க்கும்போது ஏன்னா இது எல்சிஎம் அதனால் எம் ஸ்கொயர்ன்றது அதிகமாக இருக்குது. அப்போ எம் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அடுத்தது என் இருக்குது. எண்ணில் எது அதிகமாக இருக்குன்னா என் ஸ்கொயர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்துலேயும் நம்ம பொதுவாக இருக்கிறது பார்க்கக்கூடாது. ஏன்னா ஹச்சிசிஎஃப் தான் பொதுவாக இருக்கிறது பார்க்கணும். ஆனால் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த வேரியபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம போட்டுருணும். அப்போ -48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். -2 -4 -6 -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பில் இருந்து 12வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி உறுப்பில் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஏவாக எடுத்துக்கணும். அப்போ A = -100. D = என்ன? T2 - T1 வரணும். அப்போ T2னது -98. ஏன்னா 2 2ஆக தான் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? -98 இருக்கும். -100 என்ன கிடைக்கும்? +100. ஓகேங்களா? +100 கிடைக்கும். இப்போ 100ல் -98 போச்சுன்னா மீதி 2 கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த 12வது உறுப்பில் நம்ம போட போகிறோம். ஓகேங்க? 12வது உறுப்பு ஃபார்முலா என்னது? அதாவது டிஎன்னுக்கு ஃபார்முலா என்னது? NA + n - 1 × D. இப்போ நம்ம இதுக்கு 12 கொடுக்க போகிறோம். அப்போ -100 ஏக்கு வந்து -100 கொடுத்துட்றோம். அதே மாதிரி எண்ணுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம்? 12. 12ல் 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். 11 2 22 கிடைக்கும். ஓகேங்களா? 22. அப்போ -100ல் 22 போச்சுன்னா மீதி -78. புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஆன்சர். இறுதி உறுப்பிலேருந்து நம்ம கொஷினை நல்லா வாசிக்கணும். இறுதி உறுப்பில் இருந்து கேட்டாங்கன்னா இறுதி உறுப்பிலேருந்து நம்ம ஏ வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து T2 - T1 போட்டோன்னா நமக்கு வந்து D கிடச்சிடும். அதை வச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அடுத்து பாருங்கள், மிகச்சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பொறுத்து சொல்கிறாங்க. சதுரம்னா வைரம், அதே வட்டம் அப்படின்னா நீள்வட்டம். அவ்வளோதான். சதுரம்னா வைரம், அதே மாதிரி வட்டம்னா நீள்வட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A முதல் E முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் A என்பது Bயின் வலதுபுறத்திலும் E என்பது Cயின் இடதுபுறத்திலும் மற்றும் Aயின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேலும் B என்பது Dயின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படியே இந்த வலது இடது நம்ம கையை வச்சுக்கிட்டே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? A அப்படின்றது
எதுக்கு வலதுபுறத்தில் இருக்குது? பியோட வலதுபுறத்தில் இருக்குது. அப்போ பி வந்து இந்த இடதுபுறத்தில் வச்சோம் அப்படின்னா வலதுபுறத்தில் என்ன இருக்கும்? ஏ இருக்கும். அதே மாதிரி இ என்பது சியின் இடதுபுறத்திலும் ஏயின் வலதுபுறத்திலும், ஏவுடைய வலதுபுறத்தில் என்ன இருக்குது? இ இருக்கும். அதே வந்து சியோடைய இடதுபுறத்தில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து சியோட இடதுபுறத்தில் என்ன இருக்குது? இ இருக்குது. அதே வந்து ஏவோட வலதுபுறத்தில் இ இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பி என்பது எப்படி இருக்குது அப்படின்னா டியோடைய வலதுபுறத்தில் இருக்குது. அப்போ வலதுபுறத்தில் இங்கே இருக்குது. அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா டி போட்டுருணும். அப்போ இந்த ஆர்டரில் இருக்குது. இதில் நடுவில் இருக்கிறது என்ன? ஏ தான் நடுவில் இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவுடைய முக்கோணம் எது அப்படின்னா கேட்டாங்க. சமமானனாவே என்னது? சமமாக இருக்கும். இதுவும் எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும், இதுவும் எக்ஸாக இருக்கும். அப்போ 3 பக்கமும் சமமாக இருக்கும். அப்போது சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களும் அதிகமான பரப்புடைய முக்கோணம் எது அப்படின்னா சமபக்க முக்கோணம். எல்லாமே சமமாக இருக்குல்ல, அப்போ அதிகமாக இருக்கக்கூடியது வந்து சமபக்க முக்கோணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்வை வந்து 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளுடைய சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், மாணவர்கள் எவ்வளோ பேர்? 900 பேர். அவங்க எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 70 பேர். அப்போ தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? 30% பேர் வந்து தேர்ச்சி பெறாமல் இருப்பாங்க. அப்போ 900ல் 30% போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோ, 9 3 27. அப்போது 270 பேர் வந்து மாணவர்களை தேர்ச்சி பெறாதவங்க. அதே மாணவிகளில் பாருங்கள், 85% பேர் வந்து தேர்ச்சி பெற்றாங்க. மீதி 15% பேர் வந்து தேர்ச்சி பெறாதவங்க. அப்போ 600ல் 15% பேர் என்ன கிடைக்கும்? இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா IR 30, 1 6 6 3 9 90. ஓகேங்களா? 90. இது வந்து ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா, ஏன்னா 2 பேரும் இது தான் கேட்காங்க, மாணவிகளோட சதவீதம். அப்போது 7 14 15 16. அப்போது 360 கிடைக்கும். ஓகேங்களா? இவங்களுடைய மொத்தமாக பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறாதவங்க 360 பேர். இந்த 360 பேரில் இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 1500. இந்த 1500 பேரில் 360 பேர் வந்து தேர்ச்சி பெறாதுங்க. இவங்க பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடும். 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 5 5, 5 7 35, 2 10. ஓகேங்களா? கிடைக்குமா? திரும்ப இதை 3ஆல் அடிச்சோன்னா 2 3 6, 4 3 12. அப்போ என்ன ஆன்சரு? 24% பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாதவங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கெடுப்பிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? P × 1 + R / 100 2 ஆண்டுகளுக்கு. அப்போ ஸ்கொயர் என்ன தான் வரும்? இங்கே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3200 Pக்கு பதிலாக போட்டோம். Rக்கு பதிலாக எவ்வளோ போகிறோம்? 2.5 / 100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ வந்து 3200 இன்ட்டு இது வந்து 2.5 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 25 ஆக்கணும்னா கீழே 0ல் நம்ம இதுலையும் மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகி 25 ஆகிடும். அப்போ என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + 25 / 1000 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதை அடித்தோன்னா அப்படின்னா 4 5 100 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு 0 இருக்குது. இப்போ 40. இது எப்படி எல்லாம் 3200 இன்ட்டு 40. இது வந்து இப்படி கிளாஸ் பண்ணோன்னா 40 + 1, இங்கே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 41 / 40 2 டைம் பண்ணணும், ஏன்னா ஸ்கொயர் இல்லையா? அப்போ 41 / 40. இது என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். திரும்ப ஒரு 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 7 28 8 32 8 32 வரும். திரும்ப இது ஒரு 4 இதை அடிச்சோன்னா 2 8 வரும். இப்போ இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2. ஓகேங்களா? 1 2 4 2 8 82. 2 41 மல்டிப்ளை பண்ணால் 82 கிடைக்கும். திரும்ப 41 இருக்குது. 41ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 8 8 8 32. ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? 2 16 3 3.
ஓகேங்களா, 3362 கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 3000 வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மொத்த அமௌண்ட்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இதில் 3200 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? மீதி 162 கிடைக்கும். 3362ல் 3200 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 162. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுண்ணக்கட்டியில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனுடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பன் கால்சியம் CA, கார்பன் ஆக்சிஜன் இது வந்து எவ்வளோ எந்த விகிதத்தில் இருக்குது? 10%, 3%, 12% என்ற விகிதத்தில் இருக்குது. இதில் வந்து கார்பனுடைய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20 + 3 2 25 கிடைக்கும். அப்போது 25 கீழே போட்டுக்கிட்டு மேலே வந்து என்ன கேட்டிருக்காங்க? கார்பனுடைய சதவீதம். அப்போ 3 மேலே போட்டு இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா இது அடிச்சோன்னா 4 கிடைக்கும். 4 3 12. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12%. புரியுதுங்களா? இதுவே வந்து ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா ஆக்சிஜன் மேலே போட்டுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கூட்டி கீழே போட்டுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அசல் 5000, ஆண்டு வட்டி வீதம் R = 4%, N = 1.5 ஆண்டுகள். 1.5 ஆண்டுகள், அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை. இந்த 1.5 ஆண்டுகள் எத்தனை அரையாண்டு இருக்குது? 3 அரையாண்டு. அப்போ 3 முறை நம்ம கணக்கிடணும். ஆனால் அரையாண்டு அப்படின்றதுனால நம்ம R வந்து என்னென்னு வச்சுக்கணும்? /2 போட்டோன்னா 2% வச்சு 3 முறை வந்து வட்டி கணக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5000க்கு ஃபஸ்ட்டு முறை பார்க்கும்போது 2% என்ன கிடைக்கும்? 5000க்கு நம்ம டேரெக்டாக கூட நீங்கள் தெரிஞ்சுன்னா போட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து புரியணுன்றதுக்காக இத்தனை முறை போடுறேன். 2 10 100 கிடைக்குங்களா? அப்போ இது கூட 100 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 5100. திரும்ப ரெண்டாவது முறை வந்து கணக்கிட போகிறோம். 5100 திரும்ப 2% போட்டோன்னா என்ன கிடைக்கும்? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிடும். 1 2 2 2 10 102 கிடைக்கும். இந்த 102 இது கூட ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2 0 2 5. ஓகேங்களா, 5220 கிடைக்கும். திரும்பவும் பார்த்திங்கன்னா மூணாவது முறையாக கணக்கிட போகிறோம். 5202 கூட நம்ம 2% வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 50 கிடைக்கும். இதை வந்து அடிச்சோன்னா 25 2 2 4 6 2 12 0 1 1 இப்படி கிடைக்குமா? திரும்ப 25 அடிக்கும்போது 25 25 இங்கே வந்து இது பண்ணுறதுனால இங்கே வந்து ஒரு 0 சேர்த்துக்கிட்டு 4 25 100 மீதி வந்து 1. ஓகேங்களா, 1 கிடைக்கும். பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம 100க்கு இன்னொரு 0 சேர்க்கறதுனால இங்கே ஒரு 0 போட்டுக்கிறோம். 0 போட்டுக்கிட்டு 4. ஓகேங்களா, 4 25 100 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? 104.04 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 40.6035 5306.04 கிடைக்கும். நம்ம அசலை வந்து வட்டி தான் கேட்டிருக்காங்க. அசலை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 5000 போச்சு அப்படின்னா 306.04 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10,950க்கு 10% வட்டி விதத்தில் 42 நாட்களுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு அசல் கொடுத்துட்டாங்க பி, ஆர் கொடுத்துட்டாங்க 10%, நாட்களில் கொடுத்துருக்காங்க. நாட்கள் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன்? 365 டிவைட் பண்ணிக்கணும். சப்போஸ் லீப் ஆண்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 366ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். தனி வட்டி PNR / 100. இதை வந்து அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10,950 பி, N வந்து பார்த்திங்கன்னா 42 / 365 நம்ம இப்படி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ? 10% இன்ட்டு 100. நம்ம கீழே 100 போடுவோம்ல, அந்த 100. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். ஓகேங்களா, இப்போ இதை வந்து அடித்தோம் அப்படின்னா 7 5 35 3 5 5 2 5 10 1 5 5 மீதி வந்து 4 இருக்கும். 9 5 45. ஓகேங்களா, 9 5 45 கிடைக்கும். திரும்ப வந்து இந்த 73ஆல் 3 டைம் அடிக்கலாம். 73 வந்து 219ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 3 2 6 4 3 12. அப்போ 126 தான் இதுக்கான தனி வட்டி. ஓகேங்களா, வட்டி வந்து பார்த்திங்கன்னா 126. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 6 பெண்களை வந்து 8 ஆண்கள் அது ஈக்குவல் பண்ணி அந்த மாதிரி போடணும். உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். அதாவது நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் அதே மாதிரி தான். இப்போ ஓகேங்களா, 6 பெண்கள் 8 ஆண்கள் 86 நாட்களில் முடிப்பாங்க. அதே மாதிரி
7 பெண்கள் 5 ஆண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க மற்றும் ஓகேங்களா 5 ஆண்கள் சேர்ந்து இது வந்து மற்றும்ல வரும். இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயும் போல தான் ஆட்கள் கூடும்போது நாட்கள் குறையும், அதே மாதிரி இதுவுமே குறையும். அப்போ டேரெக்டாக வந்து 6 இந்த மேலே இருக்கிறது எல்லாமே பெருக்கிக்கிறோம். 6 × 8 × 86 அப்படின்ட்டு. இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பெருக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். 30 ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கன்னா 7 49 8 56 ஓகேங்களா 56ன்னு பெருக்கிக்கிறோம். இந்த 56 30 என்ன கிடைக்கும் 86ன்னு கிடைக்கும். இந்த 86 இந்த இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். மீதி எவ்வளோ கிடைக்கும் 6 × 8 என்ன கிடைக்கும் 6 8 48. அப்போ 48 நாட்களில் முடிப்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இரு சார்பகா எண்களின் மீப்போமாவின் மதிப்பு 5005 மற்றும் அவ்விரு சார்பகா எண்களில் ஒரு எண்ணுடைய மதிப்பு 65 எனில் மற்றொரு எண்ணுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் XY = HCF × LCM ஓகேங்களா, LCMனு வருமா. இப்போ வந்து சார்பகா அப்படின்னா என்னது, பகா எண்களாக வரும் ஓகேங்களா. 1 3 5 1 3 5 7 அப்படின்னு நம்ம HCF எடுத்தால் என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். அப்போ இதுக்கு நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. இதுக்கு வந்து ஒரு மதிப்பெண் நம்ம கொடுத்துட்டாங்க 65 ஓகேங்களா. இன்னொரு மதிப்பெண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து டேரெக்டாக நம்ம போடலாமா. இப்போ வந்து Y வந்து நமக்கு தெரியாது அப்படின்னா LCM கொடுத்துருக்காங்க 5005 அப்படின்ட்டு. இந்த ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து கீழே கொண்டு வந்துடும். ஒரு வேல்யூ என்னது 65. இந்த 65 இங்கே போட்டோம் அப்படின்னா இதை அடிக்கும்போது 1 5 5 3 5 5ன்னு அடிக்கலாம். இதை வந்து 1 0 0 5ன்னு அடிக்கலாமா. திரும்பவும் இதை அடித்தோம் அப்படின்னா எத்தனை 13 வந்து 100க்குள்ளே வரும் 7 13 ஓகேங்களா. 7 13 91 வரும். திரும்பி மீதி ஒரு 9 கிடைக்கும் 100க்கு ஓகேங்களா. அப்போ 7 13 91. அப்போ வந்து 77 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதுங்களா. ஒன்றும் கிடையாது. சார்பகா அப்படின்னா என்னோட சார்பகாலாம் கொடுத்துருக்காங்க. சார்பகா எண்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு வந்து HCF வந்து 1 தான் இருக்கும். அதனால் வந்து 1க்கு வந்து இன்ட்டு நம்ம பெருக்கும்போது அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. அதனால் வந்து பண்ணிவிட்டு இதை வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு 77 வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். 2x² y² z 4x² y² z² 8x y² z என்னுடைய மீப்பெரு பொது வகுத்தி அதாவது HCF கேட்குறாங்க. HCFனா என்னது, ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் எடுத்துப்போம். நம்பர்ஸை வந்து நம்ம மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். 2 4 8. இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 1 2 2 4 4 2. இது மேலே பண்ண முடியாது, இது வந்து 2 தான் வரும் ஓகேங்களா. ஏன்னா இது 3த்துலேயும் நம்ம வகுப்பட்டால் தான் அது வந்து HCF ஓகேங்களா. அப்போ இதில் வந்து 1 2 4ன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போஸ் 6 இருந்துச்சுன்னா நம்ம 2ஆல் வந்து நம்ம திரும்பவும் வந்து பண்ணலாம். அப்போ வந்து HCF பொறுத்த வரைக்கும் 2. அதுக்கப்புறம் அடுத்த வேரியபிள் பார்க்குறோம். எக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கான்னு பார்க்குறோம். எல்லாத்துலேயும் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய அடுக்கில் எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். கம்மியாக இருக்கிறது எது எக்ஸில் மட்டும்தான் 1 இருக்குது ஓகே, ஒரே ஒரு அடுக்கு தான் இருக்குது. அப்போ அதை போட்டுக்கிறோம். அடுத்தது ஒய்யை பாருங்கள், ஒய் எல்லாத்துலேயும் இருக்கான்னு பார்க்குறோம். எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ வந்து அதில் குறைஞ்ச அடுக்கு எது அப்படின்னா எல்லாத்துலேயுமே 2 தான் இருக்குது. அப்போ 2 போட்டுக்கிறோம். இசட் பார்க்குறோம். இசட்டில் எல்லாத்துலேயும் இருக்கான்னு பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி குறைஞ்ச அடுக்கு எது இருக்குது அப்படின்னா இசட் மட்டும்தான் ஓகேங்களா. அப்போ 2x y² z இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்போடைய உயரம் வந்து 24 சென்டிமீட்டர் எனில் அதோடைய ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஹெச் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி கன அளவு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஆரம் தான் கேட்குறாங்க, ஆரம் ஆர் கேட்குறாங்க. அப்போ வந்து கூம்போடைய கன அளவு ஃபார்முலா என்னது 1/3 πr² h இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11088ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்னென்ன தெரியும் 1/3 பைக்கு பதிலாக நம்ம 22/7 போட்டுக்கிறோம். r² அப்படியே வச்சுக்கிறோம். ஹெச்சுக்கு பதிலாக நம்ம 24 போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 11088 ஓகேங்களா. இப்போ வந்து எது கேன்சல் பண்ண முடியுதோ அது கேன்சல். 3ஆல் இதை அடிக்கலாம்ல, 8 3 24ன்னு அடிக்கலாம். திரும்ப இது 8ஆல் அடிக்கலாமா, 1 8 8 மீதி 3 கிடைக்கும். 3 8 24 கிடைக்கும். மீதி இங்கே 6 வரும். 8 8 64 வரும். மீதி ஒரு 4 வரும். 3 8 4 32 8 6 8 48 வரும் ஓகேங்களா. 6 8 48 வரும். திரும்ப வந்து இதை வந்து 2ஆல் அடிக்கலாமா, 1 2 1 2 அப்படின்னு அடித்தோன்னா 6 2 12 இங்கே போடுறேன். 6 2 12 9 2 18 3 2 6 அப்படின்னு வரும். திரும்ப 11ஆல் அடித்தோன்னா 6 6 66 6 11 66 மீதி 3 வரும். 3 16 33 அப்படின்னு வரும் ஓகேங்களா. 3 11 33 அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா நம்ம 63 × 7 இந்த 7 வந்து அந்தாண்ட போயிடுது. அப்போ 7 ஓகேனா 7 3 21 6 6 36 7 6 42 43 44 வரும். அப்போ 436
41 வரும். இது என்ன அப்படின்னா ஆர் ஸ்கொயர், எங்கே ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான். அப்போ ஆர் என்ன பண்ணும் அப்படின்னா √441 என்ன கிடைக்கும் 21. 21 × 21 தான் 441 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னா சரி ஓகே இதே கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம எப்பயும் போல நோட்லேயே போடலாம். அது வந்து நிறைய எம்பி காலி ஆகுது அப்படின்றதுனால இதை ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்படியே உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.